இப்போ நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பாய்ஸாக இருக்கட்டுமே வந்துட்டு ஃபுல் பாடி நியூட்ல நின்றுட்டு வந்துட்டு டேட்டோ எல்லாம் போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி டேட்டோ போட வந்திருக்காங்களா யாராச்சும்? அந்த மாதிரி டேட்டோ ஆல்வேஸாக போட்டிருக்கோம். ஓவரால் பாடியில் போட்டிருக்கோம், ப்ரைவேட்டான ஏரியாஸில் போட்டிருக்கோம். எல்லாருமே ப்ரைவேட் ஏரியானா எங்கே வேணாலும். ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து நியூடா இருக்கா, நீங்க வந்து டேட்டோ போட போறீங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது சும்மா டச் பண்ணலாம். என்னால நான் வந்து எதுலையுமே சலனப்பட மாட்டேன் அப்படின்னாலுமே எல்லா பசங்களுக்கும் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸ்ல வந்து நான் வந்து டேட்டோ போடுறேன் அப்படின்னா அது மென்டலி யாருக்கா இருந்தாலும் அஃபெக்ட் ஆகதான் செய்யும். டிடிஎஃப் வாசன் அவங்க வந்துட்டு லைக் வந்துட்டு உள்ள போன கேஸ்லாம் இருக்கா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க அகைன்ஸ்டா ஒரு கொஸ்டின் எதிர்த்து நீங்க கேக்குறீங்கன்னா அதை நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சைடு ஒரு பெரிய கும்பல் இருக்கு. இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போறேன், ஒன்றும் பொண்ணா இருக்கணும், இல்லைன்னா வந்து பையனா இருந்தா கையில காசு இருக்கணும். டிடிஎஃப் வாசன் அவங்க வந்துட்டு லைக் வந்துட்டு உள்ள போன கேஸ்லாம் இருக்கு. அவரும் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தாரு. ஏன் உள்ள போனாரு அப்படின்றது வந்துட்டு அவருக்கும் தெரியாது, அவரோட ஃபேன்ஸுக்கும் தெரியாது. பட் பல பேரோட சதின்னு சொல்றாங்க. பட் நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு நிறைய பிரபலமா இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அதுக்கு வந்துட்டு எல்லாருமே நெகட்டிவ் சைடா மட்டும்தான் இருந்தாங்க. அவருக்கு என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல இப்போ வரைக்குமே. லைக் நீங்க ஏன் அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? நீங்களே உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கா? பைக்ல போற எல்லாருக்குமே தானே ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா? சோ அவர் என்னன்னா கொஞ்சம் அவர் பேசுற விதங்கள் வந்து நம்ம அதான் சொல்றேன், தம்பி தண்ணி மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி தகுந்தா போல மாறினார்னா கண்டிப்பா லைஃப்ல ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க அகைன்ஸ்டா ஒரு கொஸ்டின் எதிர்த்து நீங்க கேக்குறீங்கன்னா அதை நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சைடு ஒரு பெரிய கும்பல் இருக்குது. இது படம் கிடையாது. ஒருத்த ஆரம்பிச்ச உடனே அப்படியே உங்க கூட ஒரு 1000 பேர் சேர்ந்து 2000 பேர் சேர்ந்து போறதுலாம் இங்கெல்லாம் கிடையாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, அதை எதிர்த்துலாம் கேள்வி கேட்ட முடியாது, இது பண்ண முடியாது. அதனால யாராவது திட்டுறாங்களா, ஏதாவது நம்மள பிரச்சனை பண்றாங்க, ஆனா நீங்க தானே பெரிய ஆள், நான் பரவாயில்ல, நான் சார் நான் தம்பியை கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டானா முடிஞ்சே போயிடுச்சு. நீ பெரிய ஆளா, சேவா நானும் பெரிய ஆள் தான், என்கிட்ட ஒரு கூட்டமே இருக்குன்னு சொன்னா யார் வருவாங்க? மேபி அதான் பேசுற விதங்கள் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. இன்கேஸ் நம்ம சொல்றது என்ன சொல்றான்னா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கொஞ்சம் தகுந்தா போல போய்க்கப்பா, நல்லா வளர்ற, சம்பாதிக்கலாம், நல்ல ப்ரொமோஷன்ஸ் வரும், ஏன் காசை வேஸ்ட் பண்ற, உனக்கு இருக்க இது என்கிட்ட இருந்ததுன்னா என்ன நான் பெருசா இன்னும் பண்ணுவேன்டா அப்படின்ற அந்த ஆதங்கத்துல நான் சொல்ற சப்போர்ட். இது வந்து அவருக்கே நீங்க கொடுக்கிற ஒரு அட்வைஸா? ஆமா, அந்த இடத்தை யூஸ் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கலாம், முன்னேறலான்றத பார்க்கணும். படத்துல நடிச்சுலாம் நல்லா, ஏன் நம்ம கிட்ட இல்ல பட் இருக்க அவங்க கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற சப்போர்ட் தான் அது. ஓகே, இது அவருக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு மூவின்னு சொல்கிறப்ப தான் தோணுது, இப்போ வந்துட்டு இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மூவி ஆஃபர்ஸாக இருக்கட்டும், சீரியல் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வருது இல்லையா? லைக் உங்களுக்கு அந்த மாதிரி சினி ஃபீல்டில் போகிறதுக்கு ஆசை இருக்குதா? ரொம்ப ஆசை இருக்கு. என்னோட ஃபீல்டு ஸ்டார்ட் ஆனதே அப்படிதான். நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்றது தெரிய அப்படி போயிடுற வாழ்க்கை வேற இல்லை. நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் நல்லா வாழ்ந்தோம் செம்மையாக வாழ்ந்தோம் சூப்பராக வாழ்ந்தோன்ற மாதிரி இருந்தோம். அதை காட்டுறது எல்லாமே வந்து ஒரு படமாக காட்ட முடியும் இல்லையா? அந்த சினிமா மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை, கையில் காசு இல்லை. காசு தான் எல்லாத்துலேயும் சுற்றி வரும், அதனால் அதை கண்டுக்காதீங்க. நம்ம கிட்ட எது இல்லைன்னா, இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போகிறேன், ஒன்று நான் பையனாக இருக்கணும், அதான் சார் நான் ஒன்று பொண்ணாக இருக்கணும், இல்லைன்னா வந்து பையனாக இருந்தால் கையில் காசு இருக்கணும். என்கிட்ட ரெண்டுமே கிடையாது. அப்போ நம்ம உருவாக்கணும். எது ஒரு நிமிஷம், ஒன்று பொண்ணா இருக்கணும் இல்லை பையனா இருந்தால் கையில காசு இருக்கணும். ஏன்னா பொண்ணா இருந்தால் பொண்ணுக்கெல்லாம் ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைச்சிருதா? ஆக்சுவலாக வந்து நான் போகிற இடத்துல கேட்குறது எல்லாமே அப்படிதான். அப்போதான் தெரியுது ஓகே அப்படின்னா வாய்ப்பு தெரியுங்களா அப்படின்றமா. நான் எல்லா பொண்ணுங்களையன்றமா சொல்ல, நான் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்கிறேன். எப்படி சொல்லிருக்காங்கன்னா, தம்பி உனக்கு யாராவது கேர்ள்ஸ் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி, ஏன்னா நீ பையனா இருக்கியப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இதான் லைஃபா. சரி, அப்போ நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணோம்னா, நம்ம ஃபேமிலியெல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா, இப்போ நம்மளோட திறமையாக காட்டணும்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி காட்டும் போது தான் இன்னைக்கு நான் நல்லா வெளியே தெரிஞ்சேன். இன்னைக்கு நான் பண்ற ஆக்டிங், ஒரு ரீல் நான் போட்டா கூட ஆக்டிங் ரீலும் போடுறேன். நான் அப்படியே சார் நான் வந்து டேட்டோ ரீலே போட்டு இல்லை, நான் இதுவே போடல, நான் ஆக்டிங் ரீல் போடுறேன், ப்ரொமோஷன்ஸும் போடுறேன், எல்லாமே தான் நான் பண்றேன். இப்போ இன்னைக்கு நான் ஆக்டிங் ரீல் போடவும் என்ன சில கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு, தம்பி நான் நல்லா தான்டா நடிக்கலாமே அப்படின்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க கேட்கறது பாருங்க, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தான் நீங்க கேட்குறீங்க. ஆனா எனக்கு இருந்தது இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது தெரியல. இன்னைக்கு நான் ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதெல்லாம் காட்டணும் தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறீங்களா? அந்த கேட்டகரியை நான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு
கண்டிப்பாக நடிப்பேன். இன்றைக்கும் எனக்கு வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, கண்டிப்பாக நான் நடிப்பேன். சரி, ஓகே. இப்போ ராஜேஷ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரோல், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கணும், இல்லை நான் பண்ணணும் பர்சனலாக அப்படின்னா அது என்ன ரோலாக இருக்கும் அஸ் அ சினி ஃபீல்டில்? நெகட்டிவ் ரோலாக கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற ஒரு பையனாகவும் ஒரு சாக்லேட் பாயா லவர் பாயா பண்ணனாலும் நல்லா பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இன்கேஸ் வேற ரோல் ஏதாவது சொன்னாங்கனாலும் அதுக்கு தகுந்த போல நடிச்சுக்கலாம். அந்த ஃப்ளர்ட் அப்படின்றதான் இப்போ எல்லாருக்குமே இங்கே பிரச்சனையாக இருக்குல்ல. பிகாஸ் வந்துட்டு எல்லா ரீல்ஸுமே, ஈவன் தான் நான் கூட ஒரு நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் கண்ணில் தான் சேதான் பாருங்க. இல்லையே. நல்லா பாருங்க, தெரியும் பாருங்க. இல்லையே. இல்லை அழகான பொண்ணு ஒன்று தெரியல. எல்லாத்துலேயுமே ஃப்ளர்ட்டிங்காக தான் இருக்கும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும். ஓகே, இந்த பையன் இந்த அளவுக்கு ஃப்ளர்ட் பண்ணுறான்னா நம்மளும் இங்கே போய் வந்து டேட்டோ போடலாம், லைக் அந்த மாதிரி இருக்கும். பொண்ணுங்களுக்கே வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் வந்து கோவமா வரும், எப்படி இப்படி ஒரு கேட்டகரிட்ட போய் வந்துட்டு டேட்டோ போடுறாங்க, லைக் நல்லாவா இருக்கு, இவனுக்குன்னு லைக் ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி சைட்லாம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் எல்லாருக்குமே வரும் இல்லையா? லைக் அந்த மாதிரி யாராச்சும் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? இல்லை கேட்டிருக்கீங்களா நீங்களே? இல்லை அதான் வந்து ஆப்வியஸாக நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. பிடிச்ச கேட்டகரி இருக்காங்களா, அவ்வளோதான். பிடிக்காத கேட்டகரி எதுக்கு நம்ம பார்த்துக்கணும்? ஒரு பொண்ணுக்கு தோணும் இங்கே நம்ம போகலாம், நல்லா பேசுகிறான் பையன், இவன்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணலாம் தோணும். ஒரு பொண்ணுக்கு ஐயோ ரொம்ப வடிகிறானே, ஐயோ. எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இருக்க பையனை பிடிக்காது, மீசர் இல்லாமல் தாடி இல்லாமல் சாக்லேட் மொழு மொழின்னு இருக்க பையனை பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பிஎட் இருக்க பையனை பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குல்ல, அதனால வந்து இதெல்லாம் கிடையாது. நான் ஆனால் இதை மாதிரி பண்ணுறது யோசிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃபுக்காக. நான் இதெல்லாம் வந்து நான் ஒரு சினிமா கம்பெனிலையும் ஒரு டைரக்டர்கிட்டையும் காட்டுறேன், என்னால் இப்படிலாம் பேச முடியும், என்னால் இப்படிலாம் சிரிக்க முடியும், நான் நடிக்கிறேன். அந்த அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ இந்த ஃப்ளர்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு நடிப்பு தான். ஆமாங்க. இப்போ நான் பை ஹார்ட் ஃப்ளர்ட் பண்ணலை. இல்லை, பை ஹார்ட்னும் பொழுது அந்த ஹார்ட்ல என்ன இருக்குன்னா நடி முன்னேறின்னு இருக்கு, அந்த லவ் இருக்கிறதுனால இங்கே நடிச்சு. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் சீரியஸ்லி நான் பார்த்தது இல்லை. நான் என்னோட ஒர்க்கையுமே நான் வந்து நடிச்சிட்டே பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு என்னால் நான் வந்து எதுலையுமே சலனப்பட மாட்டேன். அப்படின்னாலுமே எல்லா பசங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸில் வந்து நான் வந்து டேட்டோ போடுறேன் அப்படின்னா அது மென்டலி யாருக்காக இருந்தாலும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். இல்லைன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கேட்டகரியும் நான் கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா? அதான் ஒன்னொன்னும் வந்து ஒரு கேட்டகரி இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அவங்க நம்பி வராங்க டேட்டோ போட, நான் நம்பி டேட்டோ போட்டிருக்கேன். இன்கேஸ் அவங்க வீடியோ சிலர் நாங்கள் வந்து கேட்போம், எல்லாருமே கேட்போம், வீடியோ எடுத்துக்கலாங்களா, வேணும்னா வேணாம்னா வேணாம், மூஞ்ச காட்டாம எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஃபேஸே இல்லாம தான் ஷூட் பண்ணி போடுவோம். இல்ல சைடா காட்டிடலாம், லைட்டா காட்டலாம், எப்படி காட்ட முடியும்? நான் தொழில் பண்றேன், முன்னேற நினைக்கிறேன், முடிச்சுன்னு போறதுக்கு நான் வரல, அதனால கரெக்டா நம்ம நடந்துப்போம், எல்லாமே கரெக்டா தான் நம்ம இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி கூச்ச சுபாவமா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கூட நம்ம சொல்றோம், நான் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்க ஒரு செவுர் வால் மாதிரி அழகான வால், இன்னும் அழகுபடுத்துறதுக்கான நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தவிர்த்து ரொம்ப இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப தெரியுங்க, வரவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தெரியாதா ஒரு பையன் எப்படி பார்க்குறான், எப்படி தோன்றான், எப்படி பண்ணுறான்றது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு தெரியறதுனால அந்த இஷ்யூஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதான் கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பாய்ஸாக இருக்கட்டுமே வந்துட்டு ஃபுல் பாடி நியூட்ல நின்றுட்டு வந்துட்டு டேட்டோலாம் போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி டேட்டோ போட வந்திருக்காங்களா யாராச்சும்? அந்த மாதிரி டேட்டோ ஆப்வியஸாக போட்டிருக்கோம், ஓவரால் பாடியில் போட்டிருக்கோம், ப்ரைவேட்டான ஏரியாஸில் போட்டிருக்கோம். எல்லாருமே ப்ரைவேட் ஏரியானா எங்கே வேணாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எல்லாமே செவுர் தான், அதில் வரைகிறதுக்கான சித்திரமான வேலையை தான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து. ஸோ போட்டிருக்கோம் ஆப்வியஸாக. சரி, ஓகே. இப்படி ஒரு பர்சன் வந்துட்டு தன்னோட ப்ரைவேட் பார்ட் வந்து காமிச்சு நான் வந்து எனக்கு இங்கே டேட்டோ போடணும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ வந்துட்டு நிறைய டேட்டோ ஆர்டிஸ்ட் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு பர்சனலாக நம்பர் வாங்கி வச்சுட்டு மெசேஜ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்காங்க. அது நிறைய வீடியோஸ் வருது, நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொஃபஷனலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் தான் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் ஒரு சீக்ரெட்டை வெளியே சொல்றது மிஸ்பிஹேவ் தான். கோயில்லையும் அது மாதிரிலாம் தவறுகள்லாம் நடந்திருக்கு. அப்போ தவறு நடந்த பெண் பக்காவா போயிட்டு ஸ்டேஷன்லயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க. நீங்க அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களோ யோசிச்சுக்கோங்க,
ஸோ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை, அதான் இது ஒரு பெரிய கோட்டு. பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் தேடி துரத்துனீங்கன்னா அதை பிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு பூந்தோட்டத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும். எதுக்காக உங்களோட மோட்டோவோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆப்வியஸாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் தி கோல்ஸ். இதுக்காக பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது லைஃபே முடிச்சுக்கிற மாதிரி போயிடும். ஸோ அப்புறம் பட்ட கஷ்டங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். சின்ன ஒரு விஷயம் தான் ஆசைன்ற சின்ன விஷயம் தான். ஆனால் பெரிய ஆசையான போது செருப்பால வச்சுன்னு அந்த ஆசையை, அந்த ஆசை வாழ்ந்தனா தான் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லஸ்ட்டு, காமம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது அப்போ உங்களுக்கு தேவையே இல்லாத டைமே கிடைக்கும். அப்போ நீங்கள் அது தேவையில்லைன்னு உரம் கட்டுவீங்க. நீங்க உங்களோட மென்டாலிட்டியில இருந்து அது ஒரு சுவரு, நாங்க வந்து அதை அழகாக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஜென்யூனா நடந்துப்பாங்களா, இல்ல நிறைய பேர் உங்ககிட்ட வந்துட்டு லைக் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஸோ அவங்க நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு வந்து நியூடா இருக்கா, நீங்க வந்து டாட்டா போட போறீங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது சும்மா டச் பண்ணலாம். ஆப்வியஸா ஆப்போசிட் ஜெண்டர் தானுங்க, நடக்கும். நம்ம எப்படி இருக்கதா இல்லைங்க, வேலை செய்யலாம். நம்ம எந்த அளவு அதை சொல்ல முடியாம நம்ம வேலையை கன்வெர்ட் பண்ணி வேலையை பார்க்கலாம். இருந்து ஷேக் பண்ணாதீங்க, ஃபோக்கஸாக இருப்போம், இல்லை நல்லா நம்ம போயிடும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களை பயமுத்தி டைவெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக வந்துக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது மாதிரிலாம் நடந்திருக்காங்க. உங்களுக்கு நடந்திருக்கா பர்சனலா? நடந்திருக்கனால தான் என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப ரேர்ஸாக நடந்திருக்கு. பட் மேக்ஸிமம் எல்லாருமே ஜென்யூனாக தான் இருக்காங்க, நல்ல பெண்மணிகள். ராஜேஷ் அப்படின்றப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஹஸ்டுவோ டேட்டோ அப்படின்னாலே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அங்கே போறியா, அந்த பையன் இப்படி பண்ணுவான்டா, அந்த பையன் அப்படி பண்ணுவான்டா, வேணாண்டா, அங்கேயே போகிற, அதை விட நிறைய பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி சொன்னவங்களே வந்துட்டு ஏன் அங்கே போங்க, நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க இல்லையா? எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம்? ட்ரூவாக நம்ம வேலையை பாருறதுனால மட்டும்தான். ஸோ அந்தளவு பண்ண வைக்கிறது தான் நம்மளோட கோலாகவே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஈஸி. நம்ம பாசிட்டிவாக வளர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நெகட்டிவாக வளர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் எனக்கு தெரியாமல அது ஈஸியாக நம்மக்கிட்ட அட்டாச் ஆகிடுச்சு. அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோன்றது தான் மேட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பித்ததுனால நான் இன்ன வரையும் நல்லா தான் இருந்திருக்கேன். என்ன நெகட்டிவாக சொன்னவங்களும் பாசிட்டிவாக மாறிருக்காங்க, நெகட்டிவாக இன்ன வரையும் சொல்கிறவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாராக இருக்கீங்க, நான் யாராக இருக்குன்றது தான் யோசிக்கணும். நான் யாராக இருக்கணும், நான் எப்படி இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் மைண்டில். ஸோ அதனால் வந்து அந்த நெகட்டிவ் ஷேடு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பெருசாக நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டிக்காமல் அதை எப்படி நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது, ஒருத்தவங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அதை மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல ரீச். ஓகே, அஸ் அ டேட்டோ ஆர்டிஸ்டா மற்ற டேட்டோ ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத அந்த கேமரா பார்த்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டேட்டோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க, இல்லை உங்கள் சேம் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களை பற்றி நீங்களே தப்பாக பேசிட்டீங்கன்னா உங்களையே அவங்க கேட்குற ஆள் இருப்பாங்க இல்லையா, உங்களையே ஒரு டைமில் தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன தப்பாக பேசுனீங்க, பரவாயில்ல, ஃபைன். இப்போ நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பண்ணுற விஷயத்த தண்ணி யாரெல்லாம் என்ன தப்புன்னு சொன்னாங்களோ, எதுக்கு உன் வேலையை காட்டினா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ போஸ்ட் பண்ணலாமே, உன் தெரிஞ்சவங்க காட்டலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாமேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன் பண்ணீங்க? அப்போது ஒரே மாதிரி இருக்கணும் என்றைக்குமே. ஒன்று முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வேலையை பாருங்கள், ஈஸியாக நீங்கள் முன்னேறிடுவீங்க. நீங்கள் என்ன ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சி உங்கள் காம்படிஷன் நானே வச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் காம்படிஷன் நீங்களே வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிப்போங்க. ஏன்னா நான் அப்படி தான் போயிட்டு இருக்கேன், என்னால் ரீச் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து ஈஸியாக காதுக்கு வர நியூஸ் இல்லையா, டேட்டா ஆர்டிஸ்ட் வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்றது. ஸோ நீங்களும் நல்லா வளர்ந்தாதான் நான் நல்லா வளர முடியும். ஏன் நான் உங்களுக்காக நான் வந்து பொதுநலமாக பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, நான் சுயநலமாக தான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் தொழிலை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேருக்கு டேட்டு போடும் போது நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் வளரும். என்கிட்டயும் நிறைய பேர் கஸ்டமர் டேட்டு போட வருவாங்க, நானும் சம்பாதிப்பேன், நீங்களும் சம்பாதிப்பீங்க. தேங்க்யூ. நிஜமாவே இது வந்துட்டு ஒரு ஃபன் எலமெண்ட்டாக போகும் அப்படின்னு நினச்சோம். ஃபன்னோட சேர்த்து வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஒரு எலமெண்ட்டாக போகட்டும் சீரியஸ்லி நினைக்கல. உங்களோட வேல்யூபிளான ஒரு டைம், சூப்பரான டைம் வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் நல்லா கேட்டீங்க.